ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றினது அப்படின்னா, இப்போ மார்ச் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தேதி 30 ஆயிடுச்சு. ஸோ மார்ச் எப்படி இருந்துச்சு, இனி ஏப்ரல் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு எனக்கு கிடைச்ச டவுன்லோடு இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்ச் மாதத்தினுடைய நம்மளோட மனசினுடைய அப்படியே பிரதிபிம்பம் இந்த கார்ட்ஸ் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி இதில் படம் பார்த்தா அப்படியே நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை டக் 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 அப்படின்னு அப்படி சொல்லிடலான்னு சொல்லுவாங்க பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த சிறுவர் மலர்ல எல்லாம் சைடில் பிக்சர் போட்டிருப்பாங்க, அது சைட்லேயே லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பிக்சரை காமிச்சு காமிச்சு வாசிச்சு சொல்லிடலாம் பாருங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படியே இந்த டேரட் கார்ட் ஸ்ப்ரெட்டே. ஸோ மார்ச் மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு எப்படி தோணிடுச்சுன்னா, டவுன்லோடே எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இப்போ இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மேலே பொறாமை அப்படிங்கிறது அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, பகை உணர்ச்சி அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, வஞ்சம் இருக்குது. அவங்கள தாண்டி நம்ம வளர்ச்சி அடைகிறோம், வளர்றோங்கிறதே அது பொருட்கள் அவங்களுக்கு. நம்ம வளர்ந்துடக்கூடாது, அவங்கள மீறி மேலே சிறகு விரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. அதில் வெஞ்சன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அவங்களுக்கு இருக்குது. அது அப்பப்போ தலை தூக்குது, வெளியே காமிக்கவும் செய்கிறாங்க. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்கன்னா இதை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல், அட்ராக்ட் பண்ண முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, ஈவில் ஐ இது எல்லாமே நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம். எப்படி உங்கள் நினைவலைகளுக்கு ஒரு சக்தி இருக்கோ அது பிரபஞ்சத்தை போய் அடைஞ்சதுன்னா அந்த நினைவலைகள் கண்டிப்பாக எப்படினாலும் மேனிஃபெஸ்ட் ஆகியே ஆகுமோ, அதே மாதிரி அவங்க வெளியிட்டுற நினைவலைகளும் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அதுக்கும் ஒரு பவர் இருக்கும், அதுவும் மேனிஃபெஸ்ட் ஆகியே ஆகும்ல. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கார்டு வந்து 10 ஆஃப் வாண்ட்ஸ். இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், கதை சொல்லணும்ல, அப்போ எல்லா படத்தையும் சேர்த்து வச்சு காமிச்சிட்டோன்னா தானே புரியும். அடுத்த கார்டு வந்து 10 ஆஃப் வாண்ட்ஸு. இது வந்து பேஜ் ஆஃப் கப்ஸு. இது வந்து மெஜிஷியன் கார்டு. இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது எப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட உண்மையான குணம் என்னன்னே தெரியாமல், இவங்கெல்லாம் நம்ம டிபெண்டன்ஸ், இவங்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுக்கு செய்கிறது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி இதில் எத்தனை குச்சி இருக்கோ அத்தனை பேருக்கு நீங்கள் ஓடி ஓடி செஞ்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கோம், நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடாது, அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டில் நம்ம இல்லை ஒரே ஆளே இத்தனை தடவை நம்மளை வேலை வாங்கியிருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் பல தடவை நம்மளை வேலை வாங்கியிருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு இரக்க குணம் இருக்குது தெரியுமா, நம்ம செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆட்கள் தானே. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே அவங்க உண்மையிலே ரொம்ப முடியாத மாதிரி சொல்லிடுறாங்களா, சொன்னோடனே அவங்களுக்கு பூராத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். ஓகேயா? இதுதான் இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஆனால் அவங்க எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸை வச்சுக்கிட்டு, ஐயோ எங்களுக்கு உண்மையிலேயே முடியல, உன்னை விட்டால் எங்களுக்கு யார் செஞ்சு தருவா, நீ தானே எங்களுக்கு செஞ்சு தரணும், இது பூரா ட்ராமா. பேஜ் ஆஃப் கப்ஸ் மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுட்டு ட்ராமா போடுறாங்க நம்மகிட்ட. ஓகேயா? அப்படிதான் சொல்லி இத்தனை வேலையும் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. பீப்புள் ப்ளீஸிங் பண்ணி நாமளும் அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு முட்டாள்தனமாக மக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளும். ஆனால் இப்போ அவங்களோட ட்ரூ ஃபேஸஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? இந்த மார்ச் மாதம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ரியலைஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுருக்கோன்னு தான் இத்தனை நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் நமக்கு தெரியுது, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டதை காட்டிலும் அவங்களால நம்ம மூன் கார்டுங்கிறது என்னது, மைண்டு.
ஓகேயா? அப்போ நம்ம மைண்ட ரீட் பண்ணி, நம்ம சைக்காலஜிய புரிஞ்சுகிட்டு, நம்மள எங்க அடிச்சா எப்படி அவங்களுக்கு செய்வோங்கிற வரைக்கும் தெரிஞ்சுகிட்டு, எங்க நம்ம எப்படி நடிச்சா இன்னசென்ட்டா உண்மையிலேயே அவங்க நம்பிருவாங்கங்கிறத தெரிஞ்சுகிட்டு நம்மகிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. அவ்ளோ டிசப்டிவ் எனர்ஜியா இத்தன வருஷம் இருந்திருக்காங்க. நமக்கு தெரியாம நம்ம அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம மைண்ட மேனிபுலேட் பண்றதுல அவ்வளோ கில்லாடிகளா மெஜிஷியன்ஸா இருந்திருக்காங்க. இந்த மெஜிஷியன் நமக்கு வந்த கார்டு இல்ல, அவங்களுக்கு வந்த கார்டு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ற அளவுக்கு நம்மளும் விட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறோம். ஐயோ பாவம், ஐயோ பாவம், ரெஸ்பான்சிபிலிட்டி அட்டாச்மெண்ட்ல தானே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? உன் எல்லை என்னவோ நீ அது வரைக்கும் செய். அந்த பவுண்டரிய ஸ்ட்ராங்கா செட் பண்ணு. தேவையில்லாம இப்படி போய் விழுந்துட்டு கிடக்காத. அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது என்ன? இதுவுமே அவங்களுக்கான கார்டு தான். 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கிறது விக்டரிய குறிக்கிற கார்டு. அவ்வளோ சந்தோஷமா கூத்தாடி அதை அகமகிழ்ச்சியோட செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேயா? பாத்தியா, நான் செய்ய வச்சுட்டேன் பாத்தியா, எனக்கான விஷயத்த நான் எப்படியோ கேட்டு வாங்கிட்டேன் பாத்தியா, அவளை எப்படி மேனிபுலேட் பண்ணியிருக்கிறேன், அவளுக்கே தெரியாம எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கா பாத்தியா. ஸோ இதுதான் இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே மார்ச் மாதம் நடக்குது. இன்னும் ஸ்டோரி முடியல. படம் பார்த்து பாதி கதை தான் சொல்லியிருக்கோம். இன்னும் மீதி கதை இருக்கு. ஓகே, இதெல்லாம் மேல இருக்கு. இப்போ உங்க மனசாட்சி, உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்க ட்வின் ஃப்ளேம், எனர்ஜெட்டிக் ட்வின் ஃப்ளேம் என்ன ஆகுது? டைங் 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 உங்க மனசை தட்டுறாரு. ஹை பிரைஸ் டெஸ்ட் மாதிரி வந்து அப்படி மிஸ்டிக்கலா யாருக்குமே தெரியாம உங்களை மட்டும் அவேக்கன் பண்ணணும்ட்டு ட்வைங் 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 ட்வைங்னு இப்படி இப்படி வந்து நாக் பண்றாரு. எந்திரி எந்திரி, முழிச்சுக்கோ, இப்படி எல்லாம் உன்னை ஏமாத்துறாங்க, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நம்ம ட்வின் ஃப்ளேம் வந்து நம்மளை அவேக்கன் பண்ணி நமக்கு இது எல்லாமே இப்ப இந்த படம் பார்த்து கதை சொல்ல யாரு புரிய வச்சிருக்குது? நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்வின், டிவைன் மாஸ்குலைன் நம்ம ஹார்ட்டுக்குள்ள இருந்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இது ஒரு மாஸ்குலைன் பாக்குறீங்கன்னா டிவைன் ஃபெமினைன் புரிய வச்சிருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த டிவைன் எனர்ஜி தான் இவ்வளத்தையும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்களே தான் பண்றாங்க. ஸோ பி அலர்ட். அவங்க கிட்ட இருந்து விலகிரு. அவங்களுக்கு பயங்கரமா பவுண்டரி செட் பண்ணு. அவங்களெல்லாம் தள்ளி வை. பயங்கர கார்மிக் எனர்ஜியில இருக்காங்க. ரொம்ப தூரம் பவுண்டரி விட்டு விலக்கி வை. அவங்க கூடயே நீ டச்ல இல்லாம இருக்கிறதே உனக்கு நல்லது. எனர்ஜி தான் உன்னோட கரன்சி. உன்னோட எனர்ஜி லீக் அவுட் ஆகாத அளவுக்கு, ட்ரெயின் அவுட் ஆகாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ. அவங்க உன் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்றாங்க. உன் எனர்ஜி எடுத்து அவங்க ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுல கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நம்ம டிவைன் கவுண்டர் பார்ட், ஸ்பிரிச்சுவல் ட்வின் உள்ள இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை சொல்லி கொடுத்து நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோமா? நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கை வீல் ஆஃப் ஃபார்ச்சூனே மாறுது. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள ஆல்ரெடி இருக்கமே. அப்புறம் தான் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம், ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஓடி ஓடி செய்யறது கூட தப்பு போல் இருக்கு. அப்ப அதுலயுமே எல்லை வகுக்கணும். நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இல்லைனாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு நல்லா தெரியும். அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. நம்ம தலையில பூமி பந்து சுழல, நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு விழுந்தடிச்சிட்டு போய் செய்யணும். இப்ப நம்ம இல்லைன்னா வேற ஒரு ஆளை வச்சு அவங்க செஞ்சுக்க போறாங்கிற உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் இது எதையுமே கண்டுக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்கா பவுண்டரி செட் பண்ணி வாழ்றதுக்கு கத்துக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க மாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் நீங்க கத்துக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ், லவ் லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு ஃபேவரபிளா மாறுது. ஹோல் யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் டு கிவ் வாட் எவர் யூ ஹவ் ஆஸ்க்ட் ஃபார். அப்ப நீங்க செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கும் வர்றீங்க. அப்பதான் என்ன ஆகுது? செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வரும்போது 3 ஆஃப் கப்ஸ், புத்தி, மனசு, மனசாட்சி 3 ஒரே நேர்கோட்டுக்கு வந்து ஒரே கொண்டாட்டமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நடக்குது. இதெல்லாம் வெளியே நடக்கிற மாற்றம். 3Dல நடந்தது இது வரைக்கும். இப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள 5Dல நடக்குது. உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள நடக்குது. ஓகே, அதனால இது வெளியே யாருக்குமே தெரியல. அமுக்கமா நீங்க நடத்திக்கிறீங்க. உள்ளுக்குள்ளேயே நடக்கிற மாற்றங்கள்லாம் நீங்களே அப்சர்வ் பண்றீங்க. இந்த டிலைட்ஃபுல்னஸ் வந்துடுது, ஹாப்பினஸ் வந்துடுது, பயங்கர பாசிட்டிவா மாறிடுறீங்க. இந்த அபண்டன்ட் ஃப்ளோ உங்களுக்குள்ள வந்த உடனே திருப்பி எல்லாத்தையும் டிவைன் மாஸ்குலைன்ட்ட சரண்டர் பண்ணி வாங்க கத்துக்கிட்ட உடனே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மணி ஃப்ளோவும் வந்துடுது, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. ஓகே, அதெல்லாம் இவங்க திருப்பி பார்க்கறதுக்கு நேரிடுது. ஸோ இவங்க கிட்ட இருந்தும் உங்களை எப்படி காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும், இந்த ஈவிலை உங்க மேல விழுகாம எப்படி வச்சுக்கணும், இதையும் நீங்க இனிமே கத்துக்குவீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி இப்ப இந்த அபண்டன்ஸ் ஃப்ளோ வந்துருச்சா? நீங்க ஆக்சுவலா உள்ள வந்தது எதுக்கு? உங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு, உங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு. லவ் ஆஃப் யுவர் லைஃபும் ஒன் அமங் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ இப்ப அதைத்தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு
நீங்க எங்க கோச்சிங் போகணுமோ எந்த பாத்தை சூஸ் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை கண்டினியூ பண்றீங்க. அதை கண்டினியூ பண்ணி அது சரியா பிடிச்ச உடனே தி லவர்ஸ் கார்டு உங்க லவ் ஆஃப் தி லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே மார்ச்ல முடிஞ்சிருச்சு. நடந்தது அனைத்தும் நன்றாகவே நடந்தது. அவங்க எப்படி உங்களை யூஸ் பண்ணிட்டாங்க, உங்க டிவைன் மாஸ்டர் உங்களை எப்படி அவேக்கன் பண்ண வச்சாரு, எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ண வச்சாருங்கிறது தான் மார்ச். ஓகேயா? இனி அடுத்து ஃபுல்லா ஏப்ரல்ல அப்கமிங் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நீங்க மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸோ இப்போ ஏப்ரலுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அப்கமிங் என்ன, வாட் இஸ் அன்ஃபோல்டிங், மூன் கார்டு வாட் இஸ் அன்ஃபோல்டிங்கிறத பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு நடந்துச்சுங்க மார்ச்சில். நிறைய ரியலைசேஷன் எனக்கு மார்ச்சில் தான் வந்திருக்கு. இந்த ஹைபர்னேட்டிக் பீரியடில் தான் ஐவ் சேட் வித் மை செல்ஃப்ஸ். நிறைய ரியலைசேஷன், உள் உணர்றது, சுற்றி என்ன நடக்குதுன்னு உத்து கவனிக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம டெய்லி டே டு டே பேசிஸில் எனக்கு வந்து பேஷனே கோச்சிங் தான். ஸோ என்னோட மனசு புத்தி எல்லாம் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இத்தனை மணிக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ நேற்று அவங்க என்ன கதை சொல்லியிருக்காங்க, எதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும், ஸோ இன்னைக்கு அவங்களை எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ண வைக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் டைம் அலாட் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த டயத்தில் இதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கும். அவங்க ஆல்ரெடி அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜை கேட்டு ரெடியாகி வைப்பேன், மென்டலாக ரெடியாகி. ஸோ இதையே தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறேனே தவிர என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல கான்சென்ட்ரேஷன் இல்லை எனக்கு. இப்போ ஐ டுக் அ பிரேக் ஃபார் சம்வேர் அரவுண்ட் 25 days சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட். ஏன்னா எனக்குள்ளே இதெல்லாம் ஏற தான் செய்யுது எப்படினாலும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரிஸ், அவங்க கதைகள், இதெல்லாம் மெமரியில் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஐ லெட் கோ ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ பிகேம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட். ஐ பிகேம் கம்ப்ளீட்லி ஜீரோ, நியூட்ரல். அப்புறம் திருப்பி நவ் ஐ ஹவ் பிகம் ரெஃப்ரெஷ்ட் அண்ட் ரெஜுவினேட்டட். So this is what happened. So in the rejuvenation period la I've realized hell a lot of things what's happening around me. ஸோ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. கார்ட்ஸும் வரிசையாக பார்த்தா அதுதான் கதையாகவே வருது. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டெல் தட் ஸ்டோரி. ஸோ இப்போ ஏப்ரலில் என்ன நடக்க போகுது, இனி அடுத்து என்னெல்லாம் நமக்கு ஓப்பன் அப் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அப்போ உண்மையிலேயே நம்ம மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒர்க் பண்ணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். குட். மைண்ட் செட் மாறணும்னா என்ன பண்ணணும்? எப்போவுமே நமக்கு மைண்ட் செட் மாறணும்னா, மைண்ட் செட் அப்படிங்கிறது யார்? இன்னர் சைல்டுக்கு உட்காந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம லைஃப்பில் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வரல, நம்ம ஹையஸ்ட் செல்ஃபை வாழ்கிறதுக்கு இது உதவலை. ஸோ இது இப்படி மாற்றணும். அப்போ தான் நம்ம ஹையஸ்ட் செல்ஃபு நம்ம போகிற பாதையில் மார்ச் ஃபார்வர்டு ஆக முடியும். இதெல்லாம் இன்னர் சைல்டுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மைண்ட் செட்டை மாற்ற முடியும். Queen of Swords. You are becoming very cold, very strong, very good at communication, very good at boundary setting. இப்போ ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் நான். நம்ம ஃபுல்லாக படம் பார்த்து கதை சொல்லுவோம்ல, அப்போ ஃபுல் ஸ்டோரி பார்ப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஆண்களேங்க ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற டைலாக் இது. ஃபேமிலி, அதாவது சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் வித் பேரண்ட்ஸாகவே இருந்தால் கூட, அப்பாவாகவே இருந்தால் கூட பொறாமை அங்கே தான் ஆரம்பிக்குது. பொறாமைன்னு கூட அவங்கள மீறி துணோடு 0.1% கூட நம்ம மேலே சிறகு விரிச்சிடக்கூடாது. சேரியட்னா என்ன? இதெல்லாம் பண்ணிட்டான்னா நீ மார்ச் ஃபார்வர்ட் ஆயிடுவோம் ஜேர்னியில். அந்த டுவாலிட்டியை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோ. டுவாலிட்டி இருந்தே தான் தீரும். டுவாலிட்டி என்னென்னு முதல்ல கற்றுக்கோ. டுவாலிட்டி எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. பேலன்ஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் டுவாலிட்டியிலேருந்து ஒன்னஸ்க்கு வர்றது எப்படின்னு கற்றுக்கோ. இது எல்லாமே இருக்குது அந்த சேரியட்டில். 2 of Pentacles.
டுவாலிட்டி பத்தி இப்பதானே பேசிட்டு இருந்தோம். இது வந்து ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஹவு டு பேலன்ஸ். இது வந்து ஜக்லிங், ஷீ இஸ் ஜக்லிங் பிட்வீன் டூ காயின்ஸ். ஆனா ஃபைனலா ஷீ லேர்ன் ஹவு டு பேலன்ஸ். ஓகே, ஸோ மூன் கார்டு எனக்கு எதை குறிக்குது அப்படின்னா உங்க மைண்ட் செட்டை குறிக்குது. ஸோ அப்போ உங்கள் இன்னர் சைல்டுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவாகவே வச்சுருக்கீங்க. ஏன்னா மூன் கார்ட்லேயும் பாருங்கள் அந்த டுவாலிட்டி இருக்குது. ஓகே, மூன் கார்டும் பாருங்கள் வளருது தேயுது, வளருது தேயுது. ஸோ அப்போ உங்கள் மைண்ட் செட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. தட் ஃப்ளக்சுவேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் டுவாலிட்டி. வளர்ச்சி ஒரு ஃபேஸ், தேய்தல் ஒரு ஃபேஸ், அதுதான் டுவாலிட்டி. அது ரெண்டுமே இல்லைன்னா நிலா எப்பயும் வெளிச்சத்தோடு தான் இருக்கும், பௌர்ணமியாக தான் இருக்கும். கரெக்டு தானே? அப்போது இதுதான் ஒன்னஸ். இந்த ஒன்னஸ்லேயே எப்படி இருக்கிறது அப்படின்னு கற்றுக்கிறது தான் இப்போ நீங்கள் அந்த மைண்ட் செட் உங்கள் இன்னர் சைல்டுக்கு சொல்லி கொடுத்து எப்போவுமே எப்படி நான் பாசிட்டிவாகவே இருக்கிறது, எப்படி மைண்டை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாமல் வச்சுக்கிறது. ஸோ இதுதான் இந்த மூன் கார்டுக்கான அர்த்தம். கற்றுக்குவீங்க. ஜேர்னி மார்ச் ஃபார்வர்டாக கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. ஏன்னா அது மார்ச் மாதத்துலேயும் வந்துருச்சு, ஏப்ரல் மாதத்துலேயும் வந்துருச்சு. அடுத்தது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னா என்ன? ஒரு தரம் கீழே இறங்குச்சுன்னா இன்னொரு பாதை வேற ஆப்ஷனே இல்லை, மேலே ஏறித்தான் ஆகணும். இப்படியே நிற்காது இல்லை, சக்கரம் சுற்றி தானே தீரும். அப்போது இப்போ இட்ஸ் டைம் டு அப்ஹில், மேலே வர்றதுக்கு. ஸோ அப்போ எப்போ இந்த மைண்ட் செட் மாறுதோ, எப்போ அபண்டன்ஸ் ஃப்ளோ உங்களுக்கு வருதோ, எப்போ அந்த லேக் மைண்ட் செட் போயிருச்சோ மேலே வந்துடுவீங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். யூனிவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபேவரில் உங்களுக்காக தான் வேலை செய்யும். அது உங்களுக்காக வேலை செய்யுதுங்கிறத சயின்ஸ் அண்ட் சிங்க்ரோனாசிட்டிஸாக அது காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்கள் புரிதல், பிரபஞ்சத்தோட உங்களுக்கான அந்யோன்யம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அது தட்டுப்படும், பொறித்தட்டும், புரியவும் செய்யும். அடுத்தது குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள். ஆனால் டார்க்னஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த டார்க்னஸ்லேயும் வெளிச்சம் இருக்குது. இந்த ஸ்வார்ட் எப்படி மின்னுது பாருங்கள். இது ஃபுல்லாக டார்க்னஸ் தான். ஆனால் டார்க்னஸ்குள்ளே இருந்தே ஷி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸோ மச் அண்ட் ஷி ஹஸ் ஃபவுண்ட் தி லைட். இதுதான் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேயா? இப்போ இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த என்விரான்மெண்ட்ல இருந்தே, இந்த டாக்ஸிக் பீப்புள் கூட இருந்தே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுட்ருக்குறா. எமோஷ்னலி பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுட்ருக்குறா. அதே மாதிரி எமோஷ்னலி என்னை டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு விஷயம், என் எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணுது, என்னை ட்ரெயின் அவுட் பண்ணுதுன்னா அவங்களை எப்படி என்னை வந்து பாதிக்காத அளவுக்கு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத நல்லாவே கற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் உங்களை பற்றி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவகிட்ட ஒரு வார்த்தை அத்துமீறி பேச முடியாது. இல்லை நாம வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறோம், இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவகிட்ட போறோம், கிராப் பண்றோம், அவளை கேட்கணும்னு நினைக்கிறோம்னா அனாவசியமான விஷயங்களை அவகிட்ட இருந்து கேட்க முடியாது, கறக்க முடியாது. இல்லை நம்ம இப்படி இதுக்காக அப்ரோச் பண்றோம்னு தெரிஞ்சா அவகிட்டயே நெருங்க முடியாது, ஃபோனையே பிளாக் பண்ணி வச்சிருப்பா, நம்ம உள்ளேயே அனுமதிக்க மாட்டா. அப்படிங்கிற வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சேரியட். சேரியட்டுங்கிறது என்ன? சேரியட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? புத்தி தான் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ, பூமிக்கான 3D லைஃப் எப்படி இருக்கோ அந்த புத்தி வந்து அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு போகும். வாழ்க்கைங்கிற லைஃபை அப்படிதான் ஓட்டிட்டு போகும். ஓகேயா? அது ஒரு ஸ்டேஜில் எப்படி மாறும்? மனசு என்னோட ஆசைக்கு தான் நான் வாழ்வேன் அப்படின்னு மனசு இழுத்துக்கிட்டு போகும். அடுத்த ஸ்டேஜ் புத்தியை போட்டு தள்ளிட்டு மனசு இழுத்துட்டு போகும். ஆனால் இப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆயிட்டீங்க. அப்போ என்னாச்சு? மனசோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் புத்தி உணர்ந்துருச்சு. ஆனால் இப்போ புத்தி ஓட்டும் போது யார் சொல்லி கொடுக்குற மாதிரி ஓட்டும்? மனசாட்சி சொல்லி கொடுக்குற மாதிரி ஓட்டும். அப்போது மனசாட்சியினுடைய பிரதிநிதியாக தான் புத்தி சேரியட்டை ஓட்டுது. அப்போ ஓட்டுறது யார் சேரியட்டை? மனசாட்சி. அப்போ ஹையர் செல்ஃப் தான் சேரியட்டை ஓட்டுது. அதனால மனசு பின்னாடி கேரேஜில் அழகாக உட்காந்துட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ புத்தியை போட்டு தள்ளணுங்கிற மனசு கூட இல்லை யாருக்கு? மைண்டுக்கு, இன்னர் சைல்டுக்கு. ஓகேயா? ஏன்னா மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு, மனசுக்கு என்ன வேணும், மனசுக்கு என்ன வேணாம், இதெல்லாம் தெரிஞ்சு மனசாட்சி அதுக்கு தகுந்த மாதிரி பயண பாதையை சொல்லி கொடுக்குது புத்திக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி ஓட்டிக்கிட்டு போகுது வாழ்க்கையை. ஓகேயா? அதனால இப்போ மனசு, புத்தி, மனசாட்சி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால ஹாப்பியாக வண்டி முன்னாடி போய்கிட்டே இருக்கு. இதில் இந்த வாழ்க்கையில்
ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் இருக்கும்ல. நம்ம பயங்கர பாசிட்டிவாக இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஏதோ ஒரு கெரியர் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லுவோம். கேண்டில் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லுவோம், சோப்பு பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லுவோம், கோச்சிங் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லுவோம், இல்லை கவுன்சிலிங்கே ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பேசி பேசி நீ அதுக்கு லாய்க்கு இல்லை, உன்னாலெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியப்படுமா, ஆச்சா உச்சான்னு பேசி பேசி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணி விடுறதுல ஏன்னா அவங்க பூரா எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, ட்ரை அவுட் பண்ணி கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனசில் இருக்க பயத்தை பூரா வச்சுக்கிட்டு அது ட்ரை அவுட் பண்ணி கூட நம்ம ஃபெயில் ஆனால் பரவாயில்லங்கிற தைரியம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதே லெவலுக்கே நம்மளும் டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலும் இந்த டியூவாலிட்டி மைண்ட் செட்லேயே தான் இருப்பீங்க. அதுலேயும் நெகட்டிவ் சைடுக்கு போயிடுவீங்க. அப்படி இருந்தால் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது. ஸ்டாக்னேஷன்ங்கிறது கூட இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. சண்டித்தனமாக குதிரை உட்காந்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி சண்டித்தனமாக உட்காந்துக்கும், நிற்காது. உட்காந்து சண்டித்தனம் பண்ணுற குதிரையை நீங்கள் எழுப்பி எப்படி ஓட்டுவீங்க சேரியட்டை? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, டுவாலிட்டினா என்ன, சைக்காலஜி ஆஃப் திஸ் பீப்புள் என்ன, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. நமக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற உத்வேகம் இருக்கா, மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுங்கிற உத்வேகம் இருக்கா, அதுக்கான விட்னஸ் அண்ட் ப்ரூஃப் நிறைய யூடியூப்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதை செஞ்சு சாதிச்சு வாழ்ந்த மனிதர்கள் லைவ் எக்ஸாம்பிள்ஸா இன்ஸ்பிரேஷன்ஸா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காங்க. அதை பாருங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி சாதிச்சாங்க, அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க எப்படி முன்னோக்கி நகர்ந்து வந்தாங்க, அதை பாருங்க. இந்த வீணா போனதுக்கு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காம. ஓகே, அதுதான் டுவாலிட்டினா என்ன அப்படின்னு நாலேஜ் கெயின் பண்றது. அவங்களுக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கும்ல, அதை மேட் ஓவர் பண்ணி தானே வந்திருப்பாங்க. அப்போ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி கோப்பப் பண்ணிக்கிறது, மைனஸே இல்லாமல் எப்படி வச்சுக்கிறது, நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த டுவாலிட்டிலேருந்து என்னையை நான் எப்படி கிரவுண்ட் பண்ணிக்கிறது, எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டுவாலிட்டியிலேருந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிற ஒன்னஸ்க்கு நான் எப்படி வர்றது, என்னோட டார்க்னஸை கூட என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அப்புறம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஜேர்னி மார்ச் ஃபார்வர்ட் ஆகவே நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேயா, அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் சேரியட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அது எல்லாமே இந்த ஏப்ரலில் நடக்குது. அடுத்தது 2 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த 2 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறதும் டுவாலிட்டி தான். ஸோ அப்போ இந்த டுவாலிட்டியில் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 விஷயம், அதுக்கு நடுவில் இதுவான்னு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஜக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, ரெண்டுமே எனக்கு முக்கியம்தான். இப்போ எனக்கு பர்சனல் லைஃபு ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே முக்கியம் தானே. அப்போ ரெண்டையுமே நான் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும்ல, அப்படின்னு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்குறீங்க. ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஹவு டு பேலன்ஸ் யுவர் செல்ஸ். ஓகே, இதுதான் ஏப்ரலில் ஃபுல்லாக நடக்குது. இனி அடுத்து நீங்கள் என்ன மாற்றம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏப்ரல் மந்தில் வாட் ஆர் தி சேஞ்சஸ் யூ ஹாவ் டு மேக் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டும் ஃப்ளிப்பர்ஸ், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 ஆஃப் வாண்ட்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பிட்ரேயல் பை அதர்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ வரைக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் போகட்டும். அதாவது ஆல்வேஸ் அ டெத் இஸ் ஃபாலோட் பை அ ரீபர்த். இப்போ வரைக்கும் மற்றவங்கெல்லாம் குத்தி உங்களை வீழ்த்திட்டாங்க கீழே, பிட்ரேயலெல்லாம் சந்திச்சிட்டிங்க. அப்போ இனி எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் வெர்ஷனாக எந்திரிக்கணும். அப்படி தானே. 10 ஆஃப் வாண்ட்ஸ், இனி இந்த பொதி சுமக்கிற கழுதையாக நீங்கள் இருக்கவே கூடாது. தெரியுதா? இது வந்து 8 ஆஃப் வாண்ட்ஸ். 8 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது என்னன்னா, செல்ஃப் டாக் எப்படி டெவலப் பண்ணுறது. ஓகேயா, செல்ஃப் டாக்கை டெவலப் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற டிவைன் கிட்ட, டிவைன் சுப்ரீமாக இருக்கட்டும், இல்லை டிவைன் மாஸ்குலைனாக இருக்கட்டும், இல்லை டிவைன் ஃபெமினைனாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே இருக்க டிவைன் எனர்ஜி கிட்ட நம்ம எப்படி பேசுறது, நமக்கு தேவையானதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி அவங்கக்கிட்ட இருந்து பதில் ரிசீவ் பண்ணுறது, நம்ம கேட்குறது. ஓகேயா, அப்போது நமக்குள்ளேயே இருக்கிற 4 வாய்ஸ், புத்தியோட வாய்ஸ், மனசோட வாய்ஸ், மனசாட்சியோட வாய்ஸ், இறைசாட்சியோட வாய்ஸ், இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இது எப்படி இருக்கும்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறது,
நம்ம எப்படி அவங்களோடயே பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் தான் 8 of Wands. செல்ஃப் டாக். இதை நீங்க பேச பேச பேசதான் உங்களுக்கான உங்களுடைய பின் பாயிண்டட் பிரச்சனை என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஆப்ட் சொல்யூஷன் என்ன, இது கிடைச்சிக்கிட்டே வரும் லைஃப்ல. அப்போ உங்க விஸ்டமும் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். ஓகேயா? உங்க மனசாட்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லி கொடுத்து செயல்பட வைக்கும். இந்த 10 of Wandsங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் மார்ச் மாசத்துல வந்ததே என்ன, 10 of Wands தானே. அத்தனை பேத்துக்கு நீங்க பீப்புள் ப்ளீசிங் பண்ணி வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமே அந்த பொதி சுமக்கிற கழுதையா நீங்க இருக்கக்கூடாது. ஓகேயா? அதுதான் ஏப்ரல் மாசத்துல நீங்க பண்ண வேண்டிய சேஞ்ச். ஏப்ரல் மாசத்துல நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏப்ரல் மாசத்துல நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன? Five of Wands. எனக்கு இதே விஷயத்துல இன்னொரு டவுன்லோடும் கிடைச்சிருச்சு 8 of Wandsல. இஃப் சப்போஸ் நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேயா, இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிசிக்கல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிசிக்கல் ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் சரி, சேஸ் பண்ணிட்டு போகாதீங்க. வாழ்க்கை போர் அடிக்குது, இல்லை எனக்கு அந்த பர்சன் ஃபிசிக்கலில் வேணும், இல்லை நான் ஃபிசிக்கலில் அந்த பர்சன் கூட வாழணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டனால தான் இந்த ஜேர்னிக்கே வந்தேன். இந்த கதைகள் எல்லாம் பேசிட்டு நினைப்பளவுலையோ இல்லை ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் பண்ணியோ கால் பண்ணியோ, நான் மிஸ் கால் கொடுத்தேன்ல அவன் திருப்பி கால் பண்ணல, இப்படிலாம் சேஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. ஓகேயா? அதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள உங்க டிவைன் மேஸ்குலைன்ட்ட பேசுங்க, இல்லை டிவைன் ஃபெமினைன்ட்ட பேசுங்க. உங்க டிவைன் ஃபெமினைனோ இல்லை மேஸ்குலைனோ நிறைவு நிலையை அடையட்டும். You also feel whole and complete with your divine counterpart. அந்த உங்களுடைய நிறைவு, that is whole தானே, ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் whole. அந்த whole and completeness அது வந்து டிவைன் மேஸ்குலைனை போய் ஃபிசிக்கல் மேஸ்குலைனை இழுத்துட்டு வர வைக்கும். அப்படிதான் ஃபிசிக்கல் மேஸ்குலைன் உங்ககிட்ட வரணும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க சேஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ இந்த லேர்னிங் டு டெவலப் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில. இந்த ஏப்ரல்ல அதை கத்துக்கிறது தான் உங்களோட முக்கியமான வேலையா இருக்கணும். அடுத்தது 5 of Wands. 5 of Wandsங்கிறது என்ன, உங்களுக்குள்ளேயே நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குப்பா, நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நாம இப்ப வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்தது எல்லாமே பூமியிலக்கான லௌதீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல இருக்கக்கூடிய கார்மிக் பேட்டர்னை தான் வாழ்க்கையாகவே வாழ்ந்திருக்கோம். ஓகேயா? இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருக்கோம், நம்ம எமோஷனல் ஹீலிங் பண்றோம் அப்படி வச்சுப்போம், நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே விட்டுருவோம். எமோஷனல் ஹீலிங் பண்றோம், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள இருக்கோம், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்றோம், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக கோச்சிங் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ போயிட்டு நீங்க திருப்பி இதே கார்மிக் பேட்டர்னை, இதே 3D லைஃபே திருப்பி நீங்க வாழ்ந்துட்டு அது பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கோச்சிங் வந்து இவ்வளோ ஹீலிங் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அப்ப அது உங்களுக்குள்ளேயே நிறைய கான்ஃப்ளிக்டை உருவாக்குது. என்ன உருவாக்குதுன்னா, நம்ம இத்தனை வருஷம் இத்தனை நாள் இதுதானே வாழ்க்கை, இப்படித்தானே வாழணும், லவ் இப்படித்தானே இருக்கும், ஹஸ்பண்ட் இப்படித்தானே இருக்கணும், ஹஸ்பண்ட் இப்படித்தானே நம்மளை ட்ரீட் பண்ணணும், இப்படித்தானே நம்ம வாழ்ந்து பழகி இருக்கோம். அப்ப இது பொய்யா? இவங்க கோச்சிங்ல இதுக்கு உல்டாவா சொல்லி தராங்களே, இது பொய்யா? டிபெண்டன்சியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தராங்களே. அப்ப டிபெண்டன்சியே இருக்கக்கூடாதுன்னா நாம எப்படி வாழ்றது? அப்ப நமக்கு எதுக்கு குடும்பம், புருஷன், குழந்தை, இதெல்லாம் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது தெரியுமா? இதுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் இருக்கு, சாலிடான பதில் இருக்கு. ஏன்னா குடும்பம், குழந்தை இதெல்லாம் இருந்தாலும் you need not have to be attached to them. Do your duty. உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்னவோ கடமை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளதான் நீங்க நிறைவடையணும். உங்களுடைய சந்தோஷத்தினுடைய சாவி நீங்க தானே தவிர உங்க பிள்ளை குட்டி புருஷன் கிடையாது. ஓகேயா? ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இது 3D லைஃப். இப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க கோச்சிங் வந்தீங்க? அப்படியே இருக்க வேண்டியதானே. அதுல நிறைவு கிடைக்கலன்னு தானே கோச்சிங் வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கான சாய்ஸஸ்,
உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயங்கள், உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான பேரானந்த நிலை, இது ஃபுல்லாவே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது நீங்க உங்களுக்குள்ள இருக்குங்கிறத முதல்ல உணரணும். அப்பதான் அதை ருசிக்க கத்துக்குவீங்க. ஓ, இதுதானா அதுன்னே உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்குங்கிறதே உணரலைன்னா இதுதான் அதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ஃபுல்லா வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்குள்ளதான் இருக்கு. 3D லைஃப் மாதிரி நம்ம லைஃப் இருக்காது. அப்படி இருந்தோன்னா எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது. இதை முதல்ல உங்களுக்கு பதிய வைங்க. அப்பதான் இந்த கான்ஃப்ளிக்ட்ல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வருவீங்க. ஸோ இது எல்லாமே செல்ஃப் டாக் மூலியமா தான் உங்களுக்கு நடக்கும். இந்த 3D லைஃப்லயே மூழ்கி போயிருந்தீங்கன்னா திருப்பி பொதி சுமக்கிற கழுதியா தான் ஆவீங்க. திருப்பி இல்லை சொல்றது, நான் கடமையை செய்யறேன், நீங்க செய்வீங்க. ஆனா அதையே அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடா மேற்கொண்டு உங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 minutes தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். மேற்கொண்டு உங்களை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா? ஸோ கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஏப்ரல் மந்த் இன்னும் என்னென்ன விஷயத்துல இருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ ஏப்ரல் மந்த் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் எந்தெந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும். வாவ், எம்பரர். ஆனா எம்பரர் வந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட முடியல என்னால. ஏன்னா இது ஏன் வந்திருக்குன்னா, இந்த எம்பரரை சேஸ் பண்ணி தேடி அலைஞ்சு கலைச்சு போறீங்க பாருங்க. ஸ்டாப் திஸ். யூ ஆர் யுவர் எம்பரர். அதை ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. அந்த எம்பரர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. இந்த செல்ஃப் டாக்கை டெவலப் பண்ணுங்க. அந்த எம்பரர் உங்களுக்குள்ள இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகேயா? ஹீஸ் யுவர் சுகர் டேடி. அப்படித்தானே? நீங்க எதை சரண்டர் பண்ணாலும் உங்களுக்கு கொடுத்துட்றாரு, எதை காட்டிங்கனாலும் சாங்ஷன் பண்ணிடுறாரு. அப்ப சுகர் டேடி தானே. அந்த சுகர் டேடியை உள்ள வச்சுக்கிட்டே எதுக்கு வெளியே தேடுறீங்க? அந்த சுகர் டேடியோட உள்ளுக்குள்ள ஹாப்பியா வாழ கத்துக்குங்க. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யுக்காக அலைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன் நெய்யே தான் வேணுமா? வெண்ணெய் தான் இருக்குல்ல, அது உருக்குனா நெய் கிடைச்சிடும்ல. முதல்ல வெண்ணெய் நிறைவா அனுபவிக்க கத்துக்குங்க. அப்புறம் அதை உருக்குறத பத்தி யோசிப்போம். வெண்ணெயவே நீங்க நிறைவா அனுபவிக்கலன்னா எப்படி உருக்குறதுக்கு யோசிப்பீங்க? ஓகே, கையில வச்சிருக்கிறது முதல்ல வெண்ணெய்ங்கிறது தெரியணும்ல உங்களுக்கு. அது வேற இருக்கு, ரியலைஸ் பண்ணணுமே நீங்க. அது என்னமோ நினைச்சு வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஓகே. ஸோ எதை சரண்டர் பண்ணாலும் கொடுக்குற ஒரு சுகர் டேடி தானே. ஓகே, ஸோ டோன்ட் சேஸ். அதுதான் ஏப்ரல் மந்த். அதே மாதிரி நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க. பொதி சுமக்கிற கழுதி ஆகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸை கிளியர் பண்ணுங்க. நிறைய செல்ஃப் டாக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முழுக்க உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட சேர்ந்து பிகம் கம்ப்ளீட்லி ஹோல் அண்ட் கம்ப்ளீட். அண்ட் இந்த செல்ஃப் டாக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்க சுகர் டேடியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ரீடிங் ஃபார் கம்ப்ளீட் ஏப்ரல் அண்ட் பாஸ்ட் மார்ச். ஸோ இனி அடுத்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ரீடிங்கில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.